ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8/8/2025 ஸ்வர்ணா SK 15க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சிச்சின்னா அது கண்டினியூஸாக ஹிட் ஆகும். அதேமாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஃபெயில்டு வந்துக்கிட்டு இருக்கும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்மளுக்கு போர்டு மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ராவலை கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுத்துருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே ஸ்வர்ணா வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி வியாழன் டு வியாழன், அதே மாதிரி புதன் டு புதன் சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஒரு தடவை இல்லாட்டாலும் நம்மளுக்கு பல தடவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இது ஸ்வர்ணா வெள்ளிக்கிழமை நண்பா. அதனால் நான் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து வந்திருக்கேன். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ABC போர்டில் வந்து 2 to 6, ஃபுல் போர்டில் 514 2 to 6. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 789, ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 433 789 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணா ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65/40 வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது. இப்போ அந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து 657ங்கிற சீரியல் நம்பர்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 236. இந்த 236 தான் நம்மளுக்கு தேவை. அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 236. இந்த ட்ராவோட எக்ஸ் வந்து மைனஸாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 2 - 3 = 2 - 6 = 6 - 3. அதாவது ஃபுல் போர்டையுமே நம்ம வந்து கழிக்கிறோம் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 வச்சு 3 கழிக்கிறோம், 2 வச்சு 6 கழிச்சாச்சு. அதுக்கப்புறமா 6 வச்சு 3 கழிக்கிறோம். இப்போ கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 3ல் 2 போயிடுச்சுன்னா இங்கே 1, இங்கே 6ல் 2 போயிடுச்சுன்னா இங்கே 4, இங்கே 6ல் 3 போயிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு 3, இங்கே 4, இங்கே வந்து 1. ஸோ 143. இந்த 143 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் 143 நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் நம்பராக இருக்குது நண்பா. நம்மளுக்கு வந்து 3 நம்பர் தான். ஆனால் சில ட்ராக்களில் நம்மளுக்கு பெய்ஸோடு நம்மளுக்கு டச்சிங் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திக்கங்க. இந்த 657க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 143 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 561 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல சி மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 3 நம்பர் டச்சில் நம்மளுக்கு சி மட்டும் கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம் நண்பா. 561க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 258. இந்த 258 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 258. இந்த ட்ராவிலே நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்குது. அப்போ 2 - 5, 2 - 8, 5 - 8. இப்போ இதை கழிச்சலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிழமைக்கு ஒரு ட்ரான்னு இருக்குது நண்பா. ஸோ அந்தந்த ட்ராவை வச்சு தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். வெள்ளிக்கிழமைனால அது ஸ்வர்ணாங்கிற கம்பெனி தான். அதனால் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, இங்கே 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, இங்கே 8ல் 5 போயிடுச்சுன்னா 3 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 561க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 6 இருக்குது. இப்போ இந்த 561க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 706 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சது சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது நண்பா. இப்போ 706 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 634. ஸோ இந்த 634 கீழே கொண்டு வந்துடலாம். 634. இப்போ இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது ப்ளஸ்ஸு. அதனால் இதை நம்ம அப்படி கூட்டிடலாம். 6 + 3 = 6 + 4 = 3 + 4 = கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு இங்கே 9 கிடைக்கும். இங்கே 6ஓட 4 கூட்டினா 0, இங்கே 4ஓட 3 கூட்டினா 7.
907 கிடச்சிருக்கு. இதான் நம்மளுக்கு இந்த 706க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். அப்போ சீபோர்ட் 907 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 706க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 789 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், நம்மளுக்கு 3 நம்பர் டச்சாக இருந்தாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 789க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 433. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 4, 3 and 3. இந்த ட்ராவும் நம்மளுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 4 + 3 = 4 + 3 = அப்புறம் 3 + 3 = ஸோ இங்கே டபுள் இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 நம்பர் தான். 4ஓட 3, 3ஓட 3. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, இங்கே 3ஓட 3 கூட்டினோம்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 789க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 6. இப்போ இந்த 789க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு நண்பா. இப்போ நம்மளுக்கு 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலுமே கண்டினியூஸாக சீபோர்டு இருக்கு நண்பா. இந்த 226 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அதை வந்து இடையில நான் சொன்னாலுமே கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ போன வெள்ளிக்கிழமை வச்சு இந்த வெள்ளிக்கிழமைக்கு கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். போன வெள்ளிக்கிழமை 226 நம்மளுடைய ஏபிசி போர்டு ஃபுல் போர்டில் வந்து 514 கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்க இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். சேம் ஃபார்மெட் தான். இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்மளோட கெஸிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நண்பா. ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 514 கீழே கொண்டு வந்துடலாம். 514 இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து மைனஸ் இருக்குது. அப்போ 5 - 1 5 - 4 1 - 4. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, இங்கே 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, இங்கே 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. 413. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே 143 இந்த ட்ராவில் வந்து நிற்கிது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான சீபோர்டு அதோட பெய்ட்ஸ் சீபோர்டு அதோட நம்மளுக்கு இந்த ட்ரா பெய்ட்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம ஆல் போர்டுன்னு கொடுப்போம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு அதோட பெய்ட்ஸ்ன்னு கிடைக்கிறதுனால நம்ம இதை ஆல் போர்டு கொண்டு வரல. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு 2 நம்பர்னால் நம்மளுக்கு வந்து சி அல்லது ஆல் போர்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே 3 நம்பர் இருக்கிறதுனால 3 நம்பர்லாம் ஆல் போர்டு கொண்டு போனால் அது வந்து சரியான ஒரு கெஸ்ஸிங்காக இருக்காது. அதனால தான் நான் சி போர்டு அல்லது பெயின்னு சொல்லிட்டு சேம் ஃபார்மெட் படி சொல்லிட்டேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 143. ஸோ 143னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கெஸ்ஸிங்கில் அதான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக்காக இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு அன்பில் வந்து முடியட்டும். ஸோ ஃபார்மெட் இப்படி தான் போட்டிருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த 143 பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸாக கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 நம்பர் கெஸ்ஸிங்கிறதுனால 14 13 43. ஸோ இதை திருப்பி போட்டோம்னா 41 31 34. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 11 44 33. இதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை. 3 நம்பராக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சீபோர்ட் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது. ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரப்போகுது. ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 8/8/2025 ஸ்வர்ணா SK 15க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே நம்மளுக்கு
கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.